கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த அதிகாலை வேளையில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதல் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேதவசனம் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து வந்து பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். ஆமேன். தேவனாகிய கர்த்தர் முதல் மனிதன் ஆதாமையை சிருஷ்டித்ததன் நோக்கம் இந்த வசனத்தில் மிக தெளிவாகவே இருக்கிறது. பண்படுத்தவும் காக்கவும். இதை நாம் ஆங்கில வேதாகமத்தில் வேறு மொழிபெயர்ப்பில் நாம் பார்க்கும்போது கல்டிவேட் அண்ட் கீப் இட் என்றும், மற்றொரு ஆங்கில மொழிபெயர்ப்பில் ஒர்க் இட் அண்ட் காட் இட் என்றும் எழுதப்பட்டுள்ளது. குறிப்பாக ஏவாளை உருவாக்கியதன் நோக்கம் என்ன? ஏற்ற துணையாக ஆதாமுடன் இருக்கும்படியாகத்தான். இங்கே சிருஷ்டிப்பின் தேவன் இருவரையும் உருவாக்கிய நோக்கத்தை ஆதாமும் ஏவாளும் இருவருமே செய்ய தவறிவிட்டார்கள். ஏவாளின் பொறுப்பு என்ன? ஆதாமுடன் துணையாக இருப்பதற்கு. இவள் தன் கடமையில் அஜாக்கிரதையாக செயல்பட்டுவிட்டால், ஏவாள் ஆதாம் கூடவே இருந்திருந்தால் ஒருவேளை தவறு செய்யும் பட்சத்தில் ஆதாம் தடுத்திருக்கலாம். அவளது சிறிய அஜாக்கிரதையின் நிமித்தம் மொத்த மனுக்குலமே இன்று வரை சாபம் மரணத்துக்கு ஆளாகிவிட்டது. மற்றும் ஒரு உதாரணமாக, ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்தபோது தாவீது ராஜா யுத்தத்திற்கு போகாமல் அஜாக்கிரதையாய் எருசலேமில் இருந்து விட்டான். அதன் விளைவு தாவீது ஒரு விபச்சாரக்காரனாகவும் கொலை பாதகனாகவும் மாறிவிட்டான். இது தாவீதின் ஜீவியத்தில் ஒரு நீக்க முடியாத ஒரு பிளாக் மார்க், கரும்புலியாகிவிட்டதே. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளை, நம் சபையாகிய தோட்டத்தில் உங்களை கொண்டு வந்ததன் நோக்கம் என்ன? நம் தேவனோடு மணவாளனோடு இசைந்து ஒன்றாக சேர்ந்து சபையாகிய தோட்டத்தை பாதுகாக்கிறோமா, வழிநடத்துகிறோமா? கல்டிவேட் அண்ட் கீப் இட் என்பதன் பொருள் நாம் ஆத்துமாக்களை பண்படுத்துகிறோம் என்பது. ஆத்தும அறுவடை செய்கிறோமா? ஆத்துமாக்களுக்காக என்றாவது ஜெபித்து பாதுகாப்பது உண்டா? ஆகவே தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் விழித்திருங்கள். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தின்படி தேவனாகிய கர்த்தர் மனிதனை படைத்து ஏதேன் தோட்டத்திற்கு அழைத்து வருகிறார். ஏன்? தன் சுய இஷ்டப்படி மனம் போன போக்கிலே வாழ அல்ல, தேவனுடைய தோட்டத்தில் தேவ சித்தம் செய்து தேவனுக்கு பிரியமாய் வாழவே. நாம் ஜாக்கிரதையாக இருப்போமாக. பிரியமானவர்களே, ஆமேன். காட் பிளஸ் யூ.